வந்து பட்டணத்தில் நின்று எல்லாரையும் கூப்பிடுது, வந்து நான் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், அந்த நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பந்தியில வந்து நீங்கள் போஜனம் பண்ணுங்கன்னு இருக்கு. நீதிமொழி 9 இருப்போம். ஞானம் தன் வீட்டை கட்டி, ஞானம் தன் வீட்டை கட்டி. அப்ப ஞானத்துக்கு ஒரு வீடு இருக்கு, அப்படித்தானே? உங்க இருதயத்துல ஞானம் இருக்குது என்றால் ஞானம் வீடு கட்டி இருக்குன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் ஞானம் இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் ஞானம் இருக்கிறது, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் ஞானம் இருக்கிறது என்றால் அங்கே ஞானம் தன் வீட்டை கட்டி இருக்கிறதுன்னு அர்த்தம். வீட்டை கட்டி அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்னு அர்த்தம். வாசிப்போம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் படிவிடக்காரிகளை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடுகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். ஞானம் வந்து பட்டணத்தில் நின்று கூப்பிடுது. ஒரு பட்டணத்தில் நின்று எல்லாரையும் கூப்பிடுது, வந்து நான் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன், அந்த நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பந்தியில் வந்து நீங்கள் போஜனம் பண்ணுங்கன்னு இருக்கு. அதில் 2 காரியம் சொல்றாரு. நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். இயேசு தான் ஜீவ அப்பம். திராட்சை ரசம் கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்பப்பெல்லாம் ஒரு காரியத்தில் சரியான டிசிஷன் எடுக்க முடியலையோ, ரைட் டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் கர்த்தருடைய மரணத்தை அந்த இடத்துல தெரிவிக்கிறீர்களோ அந்த இடத்துல சரியான ஞானம் உங்களுக்கு இம்பார்ட் ஆகும், சரியான ஞானம் உங்களுக்கு அருளப்படும். வியாதியாக இருக்கிற நேரத்தில் கிறிஸ்துவின் சரீரத்தில் என்ன செய்து முடித்தார் என்பதை நீங்கள் தியானிக்கிறீர்கள் என்றால் சுகத்தை குறித்த ஞானம் அருளப்படும். கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை அறிகிறோம் என்றால் அந்த இரத்தத்தை குறித்த அறிவை பெற்றிருக்கிறோம்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, சத்துருக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பந்தியில் நம்ம கலந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு இணைந்து பந்தி எடுக்கிறோம். கீழே 6ஆம் வசனம், பேதைமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழிகளில் நடவுங்கள் என்று விளம்புகிறது. பேதமையை விட்டு விலகுங்கள் இருக்கு. வந்து சபைக்கு வருவாங்க, வசனத்தை கேட்பாங்க. வசனம் சொல்றதை பார்க்கலாம், உலக மனிதன் சொல்றதை பெருசா நினைப்பாங்க. உலகம் சொல்றதையும் உலக மனுஷன் சொல்றதையும் பெருசா நினைப்பாங்க. அதனாலதான் பேதமையை விட்டு விலகுங்கள். சபைக்கு வந்து வசனத்தை கேட்குறீங்க, கர்த்தருடைய பிள்ளையா மாறுறீங்கன்னா இந்த உலகம் சொல்றது, உலகம் வழிகள் சொல்றதுல இருந்து முதல்ல விலகணும். உலக மனிதன் என்ன சொல்லட்டும், மக்கள் வந்து எந்த விதமான சந்தேகம் படாமல் அப்படியே முழுங்கிடுவாங்க. அதில் கொக்கா புழுவா தூசியா அப்படியே கபக்குன்னு முழுவாங்க. இங்கே வந்து ஒரு வசனம் சொல்லட்டும், அதில் 1000 சந்தேகம் வரும் உங்களுக்கு. இதை பற்றி என்ன, அதை பற்றி என்ன, அங்கே இப்படி சொல்லுதே, இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு கேட்கும். முதல்ல சொல்கிறாரு, பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். பேதமையை விட்டு விலகிறணும். டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் சொல்கிறாரு ரொம்ப நாள் பிழைக்க மாட்டேங்கிறாரு. உடனே என்ன இருக்கும் நமக்கு, அடுத்த நிமிடம் அத்தனை உணர்வுகளும் அப்படியே டவுன் ஆயிரும். சிந்திக்க ஆரம்பிப்போம், பயப்படுவோம், விரக்தி இருக்கும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள் அனைத்தும் அந்த டாக்டர் சொன்ன வார்த்தைகளால் அப்படி கவர்ந்து இழுக்கப்படும். அப்படி சோர்ந்துருவோம், எண்ணங்கள் சிந்தைகள்லாம் அப்படி கீழே போயிடும். டாக்டர் அவர் கிடைத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஒரு காரியத்தை பேசுகிறார். அதை அப்படியே நம்புகிறோம், 100க்கு 200% நம்புகிறோம், சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நம்புகிறோம். அதை நம்ம எதுக்க மாட்டோம், ரிஜெக்ட் பண்ண மாட்டோம், அது என் வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டோம், அப்படியே நம்புவோம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைச்ச தேவன், எவ்வளவு வேணும் பொய் சொல்ல முடியாத தேவன் நம்ம பார்த்து சொல்கிறார், என்னுடைய தழும்புகளாக நீ சுகமாயிட்டோன்னா சந்தேகப்படுவோம். என்னால் உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும்,
உன்னை நீடித்த நாட்களா விருத்தியாக்குன்னு சொன்னார்னா அதை நம்ம சிந்திக்க மாட்டோம், கொஸ்டின் பண்ணுவோம். அது எப்படி, இது எப்படி கொஸ்டின் பண்ணுவோம். அப்படின்னா நம்ம பேதமையில் இருக்கிறோம்னு அர்த்தம். பேதமை விட்டு விலகணும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தைகள், 1000 எண்ணங்கள், எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் அவர் என்ன சொன்னாரோ அதை விட்டு விலகாமல் எண்ணம், சிந்தை முழுவதும் அதிலே இருந்துச்சுன்னா நம்ம ஞானத்தை அடைந்திருக்கோம்னு அர்த்தம்.